கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைய எபிசோடில் கேஎஸ் ஃபைனான்ஸ் கம்பெனி மேனேஜர் பொய்யான வீடியோ ஆதாரங்களை காட்டி ஈஸ்வரியை சந்திக்கிறாங்க. எங்க கம்பெனி மூலமா மிடில் கிளாஸ் மக்கள் எப்படி பயனடைஞ்சிருக்காங்கன்னு ஆசை வார்த்தை சொல்லி ஈஸ்வரி மனசுல அந்த திட்டத்தை பதிய வைக்கிறாங்க. இதை பார்த்து ஈர்க்கப்பட்ட ஈஸ்வரி உடனே சம்மதிக்கிறாங்க. ஆனா கார்த்திக் மற்றும் மயில் வாகனம் இதுல ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்லி அவசரப்பட வேண்டாம்னு எச்சரிக்கிறாங்க. ஈஸ்வரி அவங்க பேச்சை கேட்காம கார்த்திக் மேல இருக்க கோவத்துல இதை செஞ்சே ஆகுவேன்னு திமிரு பிடிச்சு நிற்கிறாங்க. ரேவதி மற்றும் ரோகிணி எவ்வளவோ தடுத்தும் ஈஸ்வரி கேட்காம ஊர் மக்களை கூட்டி அவசர பஞ்சாயத்து வைக்கிறாங்க. அங்க கம்பெனி பத்தி பெருமையா பேசி ஒவ்வொரு சவரனுக்கும் மாசம் 3000 ரூபாய் வட்டி கிடைக்கும்னு சொல்லி மக்களை நம்ப வைக்கிறாங்க. மக்கள் முதல்ல தயங்கினாலும் ஈஸ்வரி தான் முழு பொறுப்புன்னு வாக்குறுதி கொடுத்ததால எல்லாரும் நகைய டெபாசிட் பண்ண ஒத்துக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் சிவனாண்டி, சந்திரகலா மற்றும் காளியம்மாள் சேர்ந்து ஈஸ்வரியை பழிவாங்க செஞ்ச ஒரு பெரிய வில்லத்தனம்னு அப்புறம்தான் தெரிய வருது. ஈஸ்வரியை ஏமாத்தி நடுத்தெருவில் நிற்க வைக்க தான் இந்த சதி நடக்குது. கார்த்திக் தன்னோட போலீஸ் நண்பர்கிட்ட விசாரிச்ச போது சென்னையில் இப்படி ஒரு கம்பெனி இருக்கு, ஆனா காளியம்மாளுக்கும் அவங்களுக்கும் எந்த ஃபோன் தொடர்பும் இல்லைன்னு தகவல் கிடைக்குது. ஆதாரம் இல்லைனாலும் கார்த்திக் சந்தேகத்தை விடாம மயில் வாகனம் கிட்ட ஒரு டிராக்கிங் டிவைஸ் பொருத்தின தங்க செயினை கொடுக்குறான். நாளைக்கு அந்த கம்பெனியில் இந்த செயினை டெபாசிட் பண்ண சொல்லி அவங்க பணத்தோட தப்பி ஓட பார்த்தா கண்டுபிடிக்க கார்த்திக் மாஸ் பிளான் போடுறான். நாளைக்கு கம்பெனி திறப்பு விழால மக்கள் நகையை கொள்ளையடிக்க போறாங்களா, இல்ல கார்த்திக் போட்ட டிராக்கிங் டிவைஸ் பிளான் மூலமா உண்மை வெளியே வரப்போகுதான்னு பார்க்க பரபரப்பா இருக்கு. ஈஸ்வரி இந்த வலையிலிருந்து தப்பிப்பாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?